உண்மையா இல்லையா சார்? இன்னும் திரும்பி பார்க்கல. ஆனா இப்ப போன கொடைக்கானல் ப்ரோக்ராம்ல நம்மளோட ஆனிவர்சரி ப்ரோக்ராம் நடந்ததுல நம்ம என்ன சார் சொன்னோம்? 2024 இந்த வருஷத்துல இருந்தா நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ண போறோம். 2026 ஜனவரியில இருந்து ரைட் வேயோட போக்கு வேற. அது நான் உத்தரவாதம். நம்மளோட இலக்கு தமிழ்நாடு, இந்தியா கிடையாது. கிளியரா புரிஞ்சுக்கோங்க சார். நம்ம டார்கெட் 850 crore people தான். 850 crore தான் நம்ம டார்கெட். 2026ல இருந்து ரைட் வேயோட பயணம் வேற மாதிரி இருக்கும். இதுல ஒவ்வொரு மீட்டிங், ஒவ்வொரு பிசினஸ் நம்ம எப்படி இருக்கோம், எவ்வளவு பிஸியா இருக்கோங்கிறது நம்ம லீடர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா எனக்கு என்ன சந்தோஷம்னா, எல்லாம் கடவுள் கொடுத்ததுதான். நம்ம டார்கெட் என்ன சார்? நான் சொல்றேன் சார், என்னோட பிறந்த நாளை என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் பார்த்ததுல ஒரு 25 வருஷமா என் நண்பர்கள் நிறைய கொண்டாடி இருக்காங்க. அவங்க கூட இருந்திருக்கேன். ஆனா என்னோட பிறந்த நாளை நான் கொண்டாட ஆரம்பிக்கிறது 2026ல இருந்து நான் கொண்டாட ஆரம்பிச்சேன். இந்த பிறவி நமக்கு கடைசி பிறவி. இது கிளியர் தானே சார்? இது கிளியர் தானே? இந்த பிறவி கடைசி பிறவி. ஒரு 1 லட்சம் குடும்பத்தை வாழ வச்சுட்டு தான் நான் அடங்குவேன். அதுல கிளியர். 2026 ஜனவரியில் நீங்க பார்க்கும்போது மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 குடும்பம் 100% செட்டில் ஆகிருப்பாங்க. எப்படி இப்ப நாகராஜ் சார் வீடு கட்டிட்டு இருக்காரோ, சுப்பிரமணிய சார் வீடு பால் காய்ச்சினாரோ, ஏகப்பட்ட பேர் இப்ப கார் வாங்கிட்டாங்க. நான் பாக்குற வரிசையா கார். இது மாதிரி 1000 கார் வேணும், 1000 வீடு வேணும். இந்த 1000 வீடு பால் காய்ச்சிக்கும் நான் போகணும். வெறும் 2 வருஷம் தான் இருக்கு. இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் பிறந்தநாள் கொண்டாடுறது என் ரைட் வே குடும்பத்தோட மட்டும்தான் கொண்டாடுவேன். கொண்டாடும் போது ஒரு வருஷத்துக்கு ஒரு நாட்கள் தான் நான் கொண்டாடுவேன். இப்ப எப்படி அந்தமான் போயிட்டு வந்தோமோ, கொடைக்கானல் நம்ம ஆனிவர்சரி வச்சோமோ, அதே மாதிரி கம்பெனியோட டாப் 100 பேரை கூப்பிட்டு 2026 வந்து நம்மளோட பர்த்டே செலிப்ரேஷன் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாட்டிலையும் நடக்கும். இது நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா அதோட அச்சாரமா நடந்துச்சா என்னன்னு தெரியல. எனக்கு கோவில்பட்டியில என்னோட பிறந்தநாள் செலிப்ரேஷனுக்கு ஒரு சில விஷயம் பண்ணணும்னு நண்பர்கள் கேட்டாங்க. கொஞ்சம் பொறுங்கன்னு நான் 1 மாசத்துக்கு முன்னாடி பாடிட்டு இருந்தேன். இதுல வந்து இப்போ கோயில்பட்டியில லயன்ஸ் கிளப்ல பிரசிடென்ட் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அந்த பிரசிடென்ட் பொறுப்பு 24 பிறந்தநாள் ஃபங்க்ஷன் வச்சு அதை தான் கொடுக்க போறோம்னு சொன்னாங்க. நான் அதுக்கும் கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது ஏன் சொன்னேன்னு எனக்கு தெரியல. ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா திடீர்னு டெல்லியில இருந்து இன்டர்நேஷனல் அச்சீவர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. அழைப்புனா ஒரு லெட்டர் நாமினேஷன் லெட்டர் வந்துச்சு. அந்த நாமினேஷன் லெட்டர்ல இந்த மாதிரி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இந்தியன் கம்பெனி அச்சீவர்ஸ் அவார்டு, அதாவது அதிவேகமாக வளர்ந்து வரும் இந்திய சாதனையாளர் விருது, இந்திய நிறுவன சாதனையாளர் விருதுக்கு உங்களோட பேர் வந்து நாமினேஷன்ல இருக்கு. இந்த லெட்டர்ல உள்ள ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு நீங்க கம்பெனியோட ப்ரொஃபைல் பயோடேட்டா அனுப்பிவிடுங்க. அதுக்கப்புறம் எங்க செலக்ஷன் அட்வைசரி கமிட்டி வந்து எங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஸோ நானும் ரிப்ளை பண்ணி என் கம்பெனியோட ப்ரொஃபைல் அனுப்பிவிட்டேன். அனுப்பிவிட்டதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு மெயில் என்ன வந்துச்சுன்னா, இந்த மாதிரி அவார்டுக்கு உங்களோட கம்பெனி வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த பார்ட்டிசிபேஷன் உங்களோட வாழ்க்கையை உறுதி செஞ்சுக்கணும்னு சொல்லி 2வது மெயில் லெட்டர் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அந்த மெயிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு பார்ட்டிசிபேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தோன்னே 2 பேர் மட்டும் கலந்துக்கலாம். அந்த 2 பேரோட இன்விடேஷன் ஃபார்ம் வந்துருச்சு. கன்ஃபர்மேஷன் லெட்டர் கையில் வந்துருச்சு. 3வது லெட்டரும் அங்கிருந்து வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம். என்னைக்குன்னு பார்த்தா ஜூன் 22 என் பிறந்தநாள். சரி, 22 அவார்டு எத்தனை மணிக்கு கொடுத்தாங்கன்னு பார்ப்பேன்னு பார்த்தா அதுவும் நைட் 8 மணிக்கு, 7 மணிக்கு மேலே தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. 22ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு கையில் கிடைக்கும். நானும் பிறந்தநாள் கோயில்பேட்டில் கொண்டாடணும்னு சொன்னாங்க. இது போக நம்ம மக்கள் வேற பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இறைவன் அனுக்கிரகத்துல கோவில்பட்டியில இருந்த எனக்கு இந்த பிறந்தநாள் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, இன்னைக்கு மதுரை கோவில்பட்டியில இருந்து பக்கத்து ஊர் இல்லையா, இன்னைக்கு நைட் சாப்பாடு உங்க கூட இங்க சாப்பிட போறேன். அப்ப பிறந்தநாள் அன்னைக்கு பக்கத்து ஊர்ல ஒரு சாப்பாடு, மதியம் பெங்களூர்ல சாப்பிட்டேன், பக்கத்து ஸ்டேட்ல ஒரு சாப்பாடு, காலையில பிரேக்ஃபாஸ்ட் தாய்லாந்துல சாப்பிட்டேன், பக்கத்து நாட்டில் ஒரு சாப்பாடு.
இப்படிதான் நடக்கும். சொல்றேன், எங்க உண்மை தர்மம் சத்தியம் இருக்கோ அங்க கடவுள் கூட இருப்பார். அதை நாட்டுக்கிறது கடவுள் கூட நடந்தா இப்படிலாம் நடக்கத்தான் செய்யும். கிளியரா சார்? எல்லாம் கொஞ்சம் பாஸ்போர்ட் எடுத்து வச்சு, இந்த போன் உண்மையிலே பாவம் சார், இன்னைக்கு ரொம்ப பாவம் பண்ண போன். ஏன்னா பாதி நேரம் அங்க டவர் கிடைக்காது. சரி, ரோமிங்ல அங்க இருக்கும்போது ஃபிளைட் ஏறிட்டா கிடைக்காது சார். இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இப்ப ஃபுல்லா ஃபிளைட் வாழ்க்கை அப்படிதான் போயிருக்கு. இன்னைக்கு இது 2026 அப்புறம் எப்படி இருக்கணும்னா, நம்ம ரைட்வே ஃபேமிலியில ஒரு 1000 பேரோட வாழ்க்கை அப்படி இருக்கணும். அது மாற்றம். நம்ம டார்கெட் வேற, நம்ம லட்சியம் வேற சார். திருப்பியும் சொல்றேன் டே 1ல சொன்ன விஷயம் தான். 10,000 மடங்கு மாறும். மாறிடுமா? அதாவது இதெல்லாம் எப்படி நடக்குன்னு ஒரு சின்ன விஷயம் சார் சிம்பிளா சொல்லிட்டாரு. 2026ல அப்படியே நடக்கும்னு சொல்றாரு. இப்ப எனக்கு சிரமமா இருக்கு, கடவுளே எனக்கு வாழ்க்கை கூட, எனக்கு ஒரு பணம் உடனே உதவி கேட்டா கடவுள் வந்து அக்கௌண்ட்ல போடுவாரா சார்? போடுவாரா சார்? சத்தியமா போட மாட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது நான் ஒரு விஷயம் பேசும்போது ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஏமாத்துறதுக்காக பேசினா, நீங்க ஏதாவது ஒரு விஷயம் என்கிட்ட என்ன ஏமாத்துறதுக்காக பேசினா, நான் உங்களை ஏமாத்துறதோ நீங்க என்ன ஏமாத்துறதோ நமக்கு தெரியாது, ஆனா கடவுளுக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். உண்மையான எண்ணம் எங்க இருக்கோ, உண்மையான செயல் அங்க எங்க இருக்கோ, அங்க நிச்சயமாக கடவுள் கூட இருக்கான். அதை மாற்றுறதே இல்லை. இப்போ வந்து நான் ஒவ்வொரு விஷயமும் பேசுறது தீர்க்கமா முடிவு பண்ண விஷயத்த எப்படி சார் எல்லாத்துக்கும் பணம் கொடுப்பாரு, கடவுள் பணம் கொடுத்தாருன்னு சொன்னா அக்கௌண்ட்ல போட மாட்டாரோ, அதே மாதிரி ரைட்வே வந்து உலகத்துல நம்பர் 1 கம்பெனியா வரும்னு சொல்லிட்டு நான் வீட்டுல உட்காந்து பேசினா வராது. ரைட்வே நம்பர் 1 வேர்ல்ட்ல வரணும்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு உள்ள முயற்சியை நான் எடுத்தா நிச்சயம் அது நடக்கும். நீங்க கோடீஸ்வரன் ஆகணும்னா என்ன செய்யணும்னா, எஸ் நான் கோடீஸ்வரன் ஆகணும், நிச்சயமா ரைட்வேல கோடீஸ்வரன் ஆகியே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் ஸ்ட்ராங்கா வச்சுட்டு அதுக்குள்ள முயற்சிகள் எடுத்தால், அந்த முயற்சிகள்ல உண்மையான எண்ணமும் உண்மையான செயலும் இருந்தால், எழுதி வச்சுக்கோங்க சார், நிச்சயமா கடவுள் உங்களை கோடீஸ்வரன் ஆகுவார். அதை மாற்ற இந்த தொழில் மட்டும் இல்லை, எந்த தொழிலுமே சொல்றேன். ஆனா இன்னைக்கு நம்மள மாதிரி ஹாப்பியா முதலீடு இல்லாம தொழில வாழ்க்கையில நஷ்டமே இல்லாம லாபம் மட்டும் சம்பாதிக்கிற தொழில் உலகத்துல இருக்கா சார்? வெளியே போய் பார்த்தா தெரியும். அவன் ஒரு மாசம் 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியும். ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி சார் இருக்கு சார்? எப்படி சார் இருக்கு? சுப்பிரமணிய சாரோட உங்களோட பெர் மந்த் இன்கம் இப்ப எவ்வளவு வந்துட்டு இருக்கு? மந்த்லி 5 lakhs மேல இன்கம் போயிட்டாரு. நாகராஜ் சார் எவ்வளவு போயிட்டாரு? மந்த்லி 10 lakh மேல கிராஸ் பண்ணிட்டாரு. சார் எனக்கு என்ன சந்தோஷம்னா, ஒரு கருப்பு கோட்டு போட்டு அட்வொகேட்டா கோர்ட்ல இருந்த நபர் இன்னைக்கு கலர் கோட் போட்டு வீடு மட்டும் 80 லட்சம் ரூபாய்க்கு பால் காய்ச்சி நம்ம கூட்டு வச்சு பால் காய்ச்சிட்டாரு. எவ்வளவு பெரிய விஷயம் சார். இவர் கட்டி முடிச்சாரு, இப்ப நாகராஜ் கட்டிட்டு இருக்காரு சார். இது மாதிரி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை மாறுறதுன்னா என்னோட முயற்சி என்ன, என் சிந்தனை என்ன, என் செயல் என்ன, என் உழைப்பு என்னங்கிறது யாருக்கு தெரியும்? எனக்கு மட்டும்தான் தெரியும். இதே வந்து சுப்பிரமணிய சாரோட இன்கம் பெர் மந்த் இப்ப 5 lakh கிராஸ் பண்ணிருக்குன்னா அவரோட முயற்சி அவரோட உழைப்பு என்னன்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி நான் ஒரு முடிவெடுத்து ஒரு தீர்க்கமா பிடிச்சிருக்கேன் சார், உலகத்துல யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாத பொருள் நம்ம கையில இருக்கு. எஸ் சார்? நோ சார்? நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு பக்கம் நம்ம ஐயா நிக்கட்டும், ஒரு பக்கம் உலகத்துல உள்ள டாப் மோஸ்ட் சயின்டிஸ்ட் ஒரு 1000 சயின்டிஸ்ட் எடுத்து ஒரு பக்கம் வைங்க, நம்ம ஐயா பக்கத்துல வைங்க. ஐயா பக்கத்துல வர முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? சயின்ஸ் கண்ட்ரிஸ் ஆயிடும். சயின்டிஸ்ட் பாதிக்கப்பட்டுருவாங்க, மனநல பாதிக்கப்பட்டுருவாங்க. எதனால பாதிக்கப்படுவாங்க? நம்ம பொருளை ஆராய்ச்சி பண்ணால் இதுக்கு சயின்ஸுக்கு மீறி தான் இருக்கும். அதனாலதான் அந்த ரிசல்ட் இருக்கு சார். இப்போ ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து புதுசா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறோம் இந்த மந்த் எண்ட்ல. அந்த ப்ராடக்ட் யாரெல்லாம் சார் யூஸ் பண்ணி பார்த்திருக்கா? வெஹிக்கிளுக்கு எப்படி சார் இருக்கு? ஒரு லிட்டருக்கு 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்.
எந்த வண்டிக்கு? நாய்ஸ் கிடையாது. ஈகோ ஸ்போர்ட். இன்ஜின் ஸ்மூத் ஆயிடுச்சு. ஈகோ ஸ்போர்ட் கார்ல நீங்க செக் பண்ணீங்க. 5 சூப்பர். கிலோமீட்டர் சார் 1 லிட்டருக்கு 16 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் சார். 16 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஒரு லிட்டருக்கு. நான் என்ன செஞ்சேன்னா சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சித்தர்கள் கையில என்ன இருந்துச்சோ அந்த கடவுள் கையில இருக்காரு. ரெண்டாவது சித்தர்கள் வந்து அவங்க வழிமுறையில என்னென்ன செய்யணும், தேக ஆரோக்கியத்துக்கு என்ன செய்யணும், உடம்புல நோய் நொடி இல்லாமல் இருக்க என்ன செய்யணும், அந்த வழிமுறை வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது தன் மரணத்தை தானே வென்று ஞானத்துக்கு செல்வதற்கு உள்ள வழி கொடுத்துருக்காங்க. ஒரு உலோகத்தை ஒரு இரும்பை தங்கமா மாத்துறதுக்கு உள்ள வழிமுறையில சொல்லியிருக்காங்க. நம்ம ஞானத்துக்கு போல, நம்ம வந்து தங்கத்துக்கு போல, ஆனா ஒரு நோயற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் இந்த உலகத்துல தெளிவா இருக்கும். அதுல கிளியரா இருக்கும். அப்ப அது என்ன செஞ்சோம், ஒவ்வொரு ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு நம்ம முப்பை பயன்படுத்தி நம்ம ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றோம். இந்த ஃபார்முலா சித்தர்கள் புக்ல இருக்கு. முப்பு இறைவன் கொடுத்தது. லான்ச் பண்ணா அது என்னெல்லாம் செய்யுது யாருக்கு தெரியுது? டாப் லீடர்ஸ் 20 பேரை கூப்பிடுவேன். சார் இந்தாங்க ஒரு ஃபார்முலா சித்தர்கள் புக்ல இருக்கு, என்னெல்லாம் செய்யுதுன்னு சொல்லி கொடுங்க. இப்ப கடைசியா நான் கொடுத்த லான்ச் பண்ண ப்ராடக்ட்ல குளுக்கோஸ் எஃப் பீட்டா ஷீட் நம்ம லான்ச் பண்ணோமா சார்? அது நான் யாருக்கெல்லாம் கொடுத்தேன்? டயபெட்டிக் பேஷண்ட் கொடுங்க, எல்லாம் சாப்பிடலாம். பட் டயபெட்டிக் பேஷண்ட் கொடுத்தீங்கன்னா மாத்திரை வந்து நம்ம எவ்வளவு சீக்கிரம் ஸ்டாப் பண்ணணும். 1 வருஷம் மாத்திரை சாப்பிட்றத ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்குள்ளே மாத்திரை சாப்பிட்றதுக்கு வழி வந்துரும்னு சொல்லி கொடுத்தேன். அதுல வந்து ஒரு ரிசல்ட் எடுத்திருக்காங்க ஒரு 4 லீடர்ஸ். நான் ரிப்போர்ட்டை பார்த்தேன். பொதுவா வந்து யூரின்ல புரோட்டீன் அல்புமின் லாஸ் இன்னைக்கு உள்ள மக்கள் நிறைய பேருக்கு வருது. அது 1 வயசு குழந்தைக்கு வருது, 2 வயசு குழந்தைக்கு வருது, கல்யாணம் முடியாதவங்களுக்கு வருது, ஒரு 60 வயசு ஆளுக்கு வருது. அந்த புரோட்டீன் லாஸ் ஆனா என்ன சிக்கல் வரும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம எலும்புல உள்ள போன் மேரோவை டைரக்டா அஃபெக்ட் பண்ணும், டயர்னஸ் ஹெவியா கொடுக்கும். அடுத்து நேரடியா கிட்னியை பாதிக்கும். அந்த புரோட்டீன் அல்புமின் லாஸ் இருந்து ஒரு பேஷண்ட் கிட்னி பாதிச்சால் அடுத்த சொல்யூஷன் அவங்க டயாலிசிஸ் போனாலும் கிட்னியை காப்பாற்ற முடியாது. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி வேற கிட்னி மாத்தினாலும் அந்த கிட்னியும் அவுட் ஆயிடும். அப்ப அந்த பேஷண்ட்டுக்கு ஒன்ஸ் புரோட்டீன் அல்புமின் லாஸ் ஆகி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட் இந்த உலகத்துல நாட்களை தள்ளி போடலாமே தவிர நிரந்தரமா வந்து வாழ வாய்ப்பு இல்லை, சுதந்திரமா வாழவும் வாய்ப்பு இல்லை. இதான் அந்த நோயோட தன்மை. இது வரைக்கும் இந்த புரோட்டீன் லாஸ் பேஷண்ட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள அணிகளெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் போகாம ஸ்டாப் பண்றதா பார்த்தோம். இப்போ என் கையில மட்டும் ஒரு 4 ரிப்போர்ட் வச்சிருக்கேன். புரோட்டீன் லாஸ் 4+ இருந்த பேஷண்ட்டுக்கு ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் செக் பண்றாங்க 2+ வந்துருச்சு. அடுத்து ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் செக் பண்றாங்க 1+ வந்துருச்சு. அடுத்து ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் செக் பண்றாங்க ட்ரேஸ்ல வந்து நிக்கி. போன மாசத்துக்கு முந்தின மாசம் அவர் செக் பண்றாரு நெல்லுல வந்து நின்றுச்சு. நெல்லுல வந்து செக் பண்றாரு. சரி, நெல் ரிப்போர்ட் வந்துருச்சு. ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் திருப்பி செக் பண்ணணும், திருப்பி செக் பண்றாரு. இப்போ ஒரு 1 வீக் பேக் திருப்பி நெல்லே வந்துருச்சு. அப்போ புரோட்டீன் லாஸ் அல்புமின் லாஸ் குளுக்கோஸ் எஃப்பும் பீட்டா சீவிலும் நிப்பாட்டும் சொல்லி நான் ப்ராடக்ட் கொடுத்தேனா? நான் சொல்ற விஷயம் புரியுதா? நியூரோ டிராப் நான் நரம்பு நல்லது கொடுத்தேன். இங்க இருக்கிற முக்காவாசி லீடர்ஸ் எனக்கு டெஸ்ட் எடுத்து கொடுத்தாங்க. சார் கண்ணுல 2 சொட்டு விட்டா கண்ணு பளிச்சுன்னு தெரியுங்க. நான் கண்ணை சொட்டு விடுறதுக்கா கொடுத்தாது? எல்லாம் என்ன நம்பிக்கையா முப்பு கெடுதல் பண்ணாது சார். அது மாதிரி நான் டே 1ல 30 டிராப் லான்ச் பண்ணி அதோட ரிசல்ட் இப்போ வாங்கிட்டு இருக்கோம். நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு 30 டிராப் மட்டும் சாப்பிட்டு டயபெட்டிக் மாத்திரை நிப்பாட்டிருக்காங்க. மாத்திரை நிப்பாட்டு 1.5 வருஷம் ஆனவங்களா இருக்காங்க சார். இருக்காங்களா இல்லையா? அப்ப இவ்வளவு தூரம் நமக்கு ரிசல்ட் வருதுன்னா இப்ப இந்த வட்டம் புதுசா ஒரு 20 லீடர்ஸ்க்கு மட்டும் நான் என்ன செஞ்சோம், புதுசா லான்ச் பண்ணி கொடுத்தோம். ஆக்சுவலா அது என்ன பண்ணணும் சயின்ஸ் ரீதியாங்கிறது, மனுஷன் உடம்புல ஹியூமன் பாடியோட செல்லுல இந்த முப்பு போய் எப்படி வேலை செய்யணுமோ ஒரே ப்ராடக்ட் எல்லா நோய்க்கும். இது உலகத்துல யாருமே செய்ய முடியாது. தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்டா சுகருக்கு கேட்காது, சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டா தலைவலி கேட்காது. ஆனா நான் கொடுக்கிற ப்ராடக்ட் நோய்க்கு பேர் என்னவா இருந்தாலும் சரி, இன்னும் 10,000 வருஷம் கழிச்சு வரக்கூடிய நோய்க்கும் மருந்து. ஹியூமன் பாடியோட செல்லுக்குள்ள அந்த ஃபார்முலா எப்படி வேலை செய்யணும்ன்றத வகுத்து எடுத்து கொடுத்ததை வச்சு நம்ம ஹனிக்ளோ கொடுத்துட்டோம். ஆனா இப்ப அதே இது ஒரு இரும்புல ஆயில்ல இதுலலாம் எப்படி செல்லுல போய் வேலை செய்யணுங்கிற ஃபார்முலா தான் அந்த ப்ராடக்ட் கொடுத்தோம். அது ஆக்சுவலா என்ன செய்யும் நான் சொல்றேன். நார்மலா வந்து வண்டியில இருக்கக்கூடிய ஆர்பிஎம் டார்க் இது ரெண்டையும் இன்க்ரீஸ் பண்ணிடும். ஃபியூவல் வெளியே வர்ற இன்ஜெக்ஷனை வந்து 100% பேன் பண்ணிடும். அப்ப கார்பன் எமிஷன் இருந்து புகை வந்துச்சுன்னா 90% மேல அந்த கார்பன் எமிஷன் அரெஸ்ட் ஆயிடும். 1. 2வது டார்க்கும் ஆர்பிஎம் கூடனா என்ன ஆகணும்,
இன்ஜினோட டெம்பரேச்சர் கூடணும். பொதுவா நீங்க ஆர்டிபிஷியலா எந்த கெமிக்கலை வச்சு நீங்க டார்கெட் ஆர்பிஎம் கூட்டினா ஆட்டோமேட்டிக்கா இன்ஜினோட டெம்பரேச்சர் கூடும். இங்க டெம்பரேச்சர் ரிவர்ஸ் ஆகும், வண்டி கூலிஞ்சிடும். டெம்பரேச்சர் கூடாது சார். இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்ப டார்கெட் கூடுது, ஆர்பிஎம் கூடுது, ஆனா அங்க டெம்பரேச்சர் ரிவர்ஸ் ஆகும். இன்ஜின் ஸ்மூத் ஆகும். டீசல் இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின் மாதிரி உள்ள ஸ்மூத்னஸ் ஃபீல் பண்ண முடியும். இதெல்லாம் ஒண்ணா கொடுத்து ஃபீல் பண்ணியாச்சு. இது இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம நுழையிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இன்னும் 2 வருஷம் போதும் சார். நம்ம ஐயா அனுகிரகத்தினால 30 ப்ராடக்ட் மட்டும் ரைட்ல ஒரு 200 ப்ராடக்ட் இருக்கும். அதுக்கு தனி நிர்வாகம், அதுக்கு தனி ப்ரொடக்ஷன் சார். 3ஆவதா ஒரு ஆண்டை நம்பி நின்று ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை வாங்கி நான் பில் போட்டு இங்க பில் போட்டு இப்படி இங்க விற்கிறதுனா எனக்கு விற்கிறது ஈஸி. டே ஒன்ல கம்பெனி வேற. இன்னைக்கு நம்மளை நம்பி ஆயிரக்கணக்கான குடும்பம் இருக்கு சார். அங்க ப்ராடக்ட் கொடுக்குறவங்க எங்கேயாவது தப்பு பண்ணிட்டான், குவாலிட்டியில தப்பு பண்ணிட்டா யார் பாதிப்பா? யார் சார் பாதிப்பா? இந்த 1000 லீடர்ஸ்க்கு நேரடியா பாதிப்பு வரும். இல்ல இவனால மார்க்கெட்ல நீங்க கொடுத்து நல்லா சப்ளை பண்ணிட்டு திடீர்னு அந்த மேனுஃபேக்சரருக்கு ப்ராடக்ட் கொடுக்கலன்னா அந்த பாதிப்பு எங்க வரும்னா இந்த 1000 லீடர்ஸ் தான் வரும். அதனாலதான் டே ஒன்ல நானும் சாமியும் தெளிவா உட்காந்து பேசிட்டு ரைட்வே ஹெல்த் இன்டர்நேஷனல் ஓனா மேனுஃபேக்சரிங் யூனிட் ஓபன் பண்ணதோட நோக்கம் இன்னைக்கு எத்தனை ப்ராடக்ட் இருக்கோ டே பை டே இன்க்ரீஸ் ஆகுமே தவிர குறைய வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது விஷயம் இந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் டேல என்ன குவாலிட்டி வந்துச்சோ இதோட இம்ப்ரூவைஸ் ஆகுமே தவிர 0.00001% கூட ரிவர்ஸ் ஆகுது வாய்ப்பு இல்லையா சார்? சார் நம்ம டார்கெட் வேற. நான் 2026 ஜனவரிக்கு அப்புறம் தான் குளோபல் மார்க்கெட்டுக்குள்ள இறங்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நேற்று நைட்டு போய் அவார்டு வாங்கிட்டு வந்தேன். அங்க எனக்கு அவார்டு கையில கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா தாய்லாண்டோட ஃபார்மர் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், அதாவது முன்னாள் துணை பிரதமர். அவர் நேரடியா கூப்பிட்டு நம்ம கையில அவார்டு கொடுத்துட்டு அவர் வீடியோ எடுத்து வச்சிருக்க ஒரு 1/4 மணி நேரம் பேசினார். குளோபல் மார்க்கெட்டுக்குள்ள வாங்க, நீங்க தாய்லாந்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. 2026 மலேசியால தான் ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஓபன் பண்ணணும்னு நான் பிளான் பண்ணி மலேசியாவோட பிரைம் மினிஸ்டர் தான் நான் ஒரு ஆள் மூலியமா அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்கேன். அப்ப நம்ம இதெல்லாம் பொதுவா பையா முடிச்சு ஒண்ணா கொண்டு போலாம். அதுக்குள்ள நம்ம எல்லா ஹெல்த் கேர் சைடு மட்டும் இல்லாம எல்லா செக்டருக்கும் ப்ராடக்ட் வந்தா மார்க்கெட்ல ஈஸியா ஜெயிச்சிடலாம் சொல்லி நம்ம லீடர் சப்போர்ட்டிவா இருக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பார்த்தா அதுக்குள்ளே போக வேண்டிய காலம் வரலாம். எதுதான் நம்ம நினைச்சு அங்க என்ன கொடுக்குறாங்களோ நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். நீங்களும் தீர்க்கமா ஒரு முடிவெடுங்க. உங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறணும். எனக்கு என்ன சந்தோஷம்னா 2 நாளைக்கு முன்னாடி ஊர்ல இருந்து கிளம்பினேன். எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடும்போது அந்த டிராவல் ஏஜென்சிக்கார் சொன்னார், சார் தாய்லாந்து போறீங்க, ஒரு 3 நாள் ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுத்து வாங்க சார். நான் தாய்லாந்துல போய் ரூம்ல போய் இறங்கினதே மதியம் 2:30 மணிக்கு. 7 மணிக்கு ரிவார்டு வாங்கியிருக்கேன். காலையில எழுந்திரிச்சு 7:30 மணிக்கு சாப்பிட்டுருக்கேன். 9 மணிக்கு ரூமை செக் அவுட் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு வந்தேன். இங்க மதியம் இறங்கிட்டேன். மதியம் பெங்களூர்ல இறங்கிட்டு அங்க சாப்பிடணும், டைம் இல்லை. ஆனா அங்க பார்த்தா இதே மாதிரி நம்ம மக்கள் பெங்களூர்ல உள்ள மக்கள் எல்லாரும் ஏர்போர்ட் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்தவொடனே அந்த வாங்கின ரிவார்டை எல்லாரும் கையிலையும் கொடுத்து எல்லாரும் கூட நின்று போட்டோ எடுத்து வர்றதுக்குள்ள 5 நிமிஷத்துல அடுத்து மதுரை வர்ற ஃபிளைட்டை விட்டுட்டேன். ஃபிளைட்டை விட்டுட்டு அடுத்த உடனே 5:20 ஃபிளைட்டை விட்டு 7:20 ஒரு ஃபிளைட்டை புக் பண்ணி வந்திருக்கேன். இது ரொம்ப ஒரு சின்ன எனக்கு ஒரு வருத்தம் தெரியுமா? நேற்று நைட்டு 12 மணில இருந்து என்னோட 2வது பையன் கோயம்புத்தூர்ல என்டெக் படிச்சுட்டு இருக்காரு. என் பிறந்த நாளைக்கு என்கிட்ட பேசணும்னு நைட்டு 12 மணி இருந்து இப்ப வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வரைக்கும் பேச முடியல. ஒரு வார்த்தை கூட ரிசீவ் பண்ண முடியல பையன். ஒரு சமயம் கூட வந்துட்டாருங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு டார்கெட் வச்சுட்டா அதை அடிச்சே தீரணும். அதை மாட்டு தெளிவா இருக்கும். அங்க ஒரு குடும்பம், இது எல்லாம் சேர்ந்து என் குடும்பம். அந்த ஒரு குடும்பத்தை பார்த்தா இந்த குடும்பம் பார்க்கணும், இந்த குடும்பத்தை பார்த்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். எஸ்ஆர்மா சார், நான் என்ன ஃப்ரீக்வன்சில போனோம் 2026 உலக நாடு ரைட் 3 பார்த்தா நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க. நான் என்ன ஃப்ரீக்வன்சில மேட்ச் பண்ண போகணும், கூடயே கையை பிடிச்சி எந்திரிச்சு வந்துருங்க.
வாழ்க்கை தரம் மாறிடும். வாழ்க்கை மாறணும்னு சொல்லி எல்லாம் வந்து ஆண்டவன்கிட்ட வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடத்துல இருந்து எனக்கு வாழ்க்கை சொல்ல வந்த எல்லா இதயங்களுக்கும் என் பணிவான மனமார்ந்த